அனுகுமார் திசாநாயகம் இப்படி பேசினார் தேர்தல் காலத்தில். மக்களுடைய வாக்குகளை எடுக்கிறதுக்கு, மக்களை கவரிக்கிறதுக்கு பல இப்போ செய்ய இயலாத எவ்வளோ அந்த செய்ய இயலாத பல வாக்குறுதிகள் அனுகுமார் திசாநாயகம் அந்த தேர்தல் காலத்தில் வழங்கினார். அதே போலதான் இப்ப விஜயம் வழங்கிக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே நான் சொல்ல விரும்புகிறது, ஜனாதிபதி அவர்களே, இந்த கச்சத்தீவு சம்பந்தமாக முடிவு எடுக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், அப்படியா இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அல்ல. மத்திய அரசாங்கம் தான் இந்த முடிவை எடுக்கிறது. அதனால நீங்கள் கச்சத்தீவு அல்ல போக வேணும், நீங்கள் போங்க ஆறுகம்பே, நீங்கள் போங்க வெலிகமே. இன்று இஸ்ராயல்ல இருக்கக்கூடிய நபர்கள் இலங்கைக்கு வந்து, ஐடிஎஃப்ல இருக்கக்கூடிய நபர்கள் இலங்கைக்கு வந்து அவர்கள் செய்கிற அநியாயங்கள் இன்று நீங்கள் ஆறுகம்பைக்கு போனால் பார்த்துக்கொள்ளேன். இன்று எங்களுடைய நாட்டுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஒரு ஒரு அச்சுறுத்தலாக இன்று வந்திருக்கிறது. தேசிய பாதுகாப்பு இன்று இஸ்ராயலுடைய இந்த நாட்டுக்கு இஸ்ராயலுக்கு வரக்கூடிய ஃப்ரீ விசா நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. அதன் மூலமா எதிர்காலத்தில் அவர்கள் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் ஒரு பெயைக்கு அவர்கள் அடித்திருக்கிறார்கள், ஒரு பெண்மணிக்கு அடித்திருக்கிறார்கள். அந்த அடித்தவர்கள் அதே ஆண்டு அவர்களுக்கு பணம் கொடுத்து இருக்கிறது. ஆனால் பலஸ்தீனுடைய ஆதரவா, அவர்களுக்கு ஆதரவா டெலிபோன்ல ஒரு போட்டோ இருந்தது என்று 90 நாள் சட்ட பயங்கரவாத சட்டத்துக்கு கீழே நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தீங்க 90 நாள். ஆனால் இஸ்ராயல்ல இருந்து இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டில் இருக்க ஒரு பெண்மணிக்கு அடித்தால் ஒரே ஆண்டு அவர்களுக்கு பேல் கொடுக்கக்கூடிய சட்டமும் இந்த நாளில் இருக்கிறது. அதனால ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் கச்சத்தீவு போறதுக்கு, கச்சத்தீவுல அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, கச்சத்தீவுல மக்களும் இல்லை. அதனால ஆறுகம்பைக்கு சென்று வெலிகமைக்கு சென்று இந்த நாட்டிலே எதிர்காலத்தில் வரக்கூடிய சவால்கள் இருக்கிறது, பல அச்சுறுத்தல்கள் இன்று இருக்கிறது. அதனால நீங்க அதை பார்த்து அது சம்பந்தமா முடிவெடுங்க என்று உலக சமாதானத்தை நோக்கித்தான் இந்த கான்ஃபரன்ஸ் அன்று நடந்தது, இந்த சமிட் நடந்தது. அதே போல இது 1999 தான் இது ஆரம்பமாகினது. இது எந்த வருடத்திலே நடக்கக்கூடிய சமிட். இது வந்து நாங்கள் SCO என்று நாங்கள் கூறுவோம். இந்த சமிட்டுக்கு ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் என்று தான் இதுக்கு நாங்கள் சொல்கிறது. ஆனால் அன்று இலங்கை இதுக்கு கலந்து கொள்ளவில்லை. அன்று நடந்த பத்திரிகையில் மாநாட்டிலே நலிந்த ஜாதிச அமைச்சர் அவர்கள் கூறினார்கள், ஜனாதிபதி அவர்கள் மிக அவருக்கு அதிகமாக வேலை இருந்ததுனால அவர்கள் இதுக்கு போவில்லை என்று. ஆனால் எங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அவர்களுக்கு அன்று இருந்து வேலை ஒன்றுமே நாங்கள் காணவில்லை. ஜனாதிபதி அவர்கள் கச்சத்தீவு போனதை மட்டும்தான் நாங்கள் கண்டது. எனவே இப்படி ஒரு முக்கியமான உலக நாடுகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சமிட் ஒன்றுக்கு இலங்கையை பிரதிநிதித்துவம் பண்ணக்கூடிய ஜனாதிபதி அப்படி இல்லாவிட்டால், ஃபாரின் மினிஸ்டர் அப்படி இல்லாவிட்டால், ஒரு தூதுவர் கூட இதுக்கு கலந்து கொள்ளாமல் இருக்கிறது இலங்கையுடைய எதிர்காலத்தில் எங்களுக்கு உலக ரீதியாக கிடைக்கக்கூடிய பல சலுகைகளை இல்லாமக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் இதன் மூலமாக காணப்படுகிறது. ஏனென்றால் இப்போ இந்த அரசாங்கம் வந்த நாளில் இருந்து நாங்கள் காணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதே போல நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த சமிட் சம்பந்தமாக இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், இந்த சமிட் சம்பந்தமாக லங்கா கார்டியன் என்று சொல்லக்கூடிய வெப்சைட்லே போட்டிருக்கிறார்கள். இலங்கை நாட்டுக்கு வெளியிலே இருந்து வந்தக்கூடிய ப்ரெஷர்னால அவர்கள் இதுக்கு கலந்து கொள்ளவில்லை. வெளி நாடுகளில் இருந்து வந்தக்கூடிய தாக்கங்களால் அரசாங்கம் இதுக்கு கலந்து கொள்ளவில்லை என்று தான் லங்கா கார்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்லே அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் எங்களுக்கு விளங்கக்கூடிய வெளி தாக்குதல் என்றால் எங்களுக்கு விளங்குது அரசாங்கம். அப்படி என்றால் அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட மிக நெருக்கமாக இவர்கள் இப்போது இருக்கிறார்கள். எனவே அமெரிக்காவுடைய ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறதுனால தான் இன்று சைனாலே நடக்கக்கூடிய அந்த உலக பொருளாதார வளர்ச்சிக்கு நடக்கக்கூடிய சமிட்டுக்கு இலங்கை கலந்து கொள்ளவில்லை. இது உண்மையாக ரொம்பவா மோசமான ஒரு முடிவு என்று தான் சொல்ல வேணும். ஏனென்றால் இலங்கையுடைய வரலாறை நாங்கள் எடுத்தால், எந்த அரசாங்கம் இருந்தாலும் நாங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோட சமமாக எங்களுடைய தொடர்புகள் இருந்தது என்று தான் நாங்கள் வரலாறு ரீதியாக அறிந்திருக்கிறோம். நாங்கள் அமெரிக்காவுடைய இருந்தது போலத்தான் சைனாவுடையும் இருந்திருக்கிறது, அதே போலத்தான் நாங்கள் ரஷ்யாவுடையும் இருந்திருக்கிறது. எனவே அப்படி ஒரு வரலாறு இலங்கை அரசாங்கங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகும் இவர்கள் கூடுதலாக அமெரிக்காவுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு அரசாங்கம், அமெரிக்காவை விமர்சனம் செஞ்ச ஒரு
கட்சி, அப்படி ஒரு கட்சி இந்த நாட்டிலே ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அது நடக்கவில்லை. இவர்கள் கூட கூட அமெரிக்காவுடைய மிக நெருக்கமாக போகக்கூடிய ஒரு நிலைமை தான் காணப்படுறது. அதனால தான் இவர்கள் அன்று சைனா டியான்ஜினில் நடக்கக்கூடிய அந்த சமிட்டுக்கு இவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய தாக்குதலால் தான், அவர்களுடைய வந்த ப்ரெஷர் காரணத்தால் தான் அரசாங்கம் போகவில்லை. ஆனால் இதன் மூலமாக எங்களுடைய நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பல சலுகைகள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறது என்று நாங்கள் தெளிவாக சொல்ல வேணும். அதன் மூலமாக எங்களுக்கு சர்வதேச ரீதியாக கூட எங்களுக்கு பல நாடுகளில் கிடைக்கக்கூடிய உதவிகள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கிறது. எனவே அரசாங்கத்துடைய வெளிநாட்டு பாலிசியை நாங்கள் எடுத்தோம்னா இவர்களுடைய வெளிநாட்டு பாலிசி தான். இவர்கள் இந்தியாவுடைய கை ஒப்பந்தம் பண்ணினார்கள், சைனாவுடைய பல அக்ரிமெண்ட் சைன் பண்ணினார்கள். ஆனால் அது சைன் பண்ணக்கூடிய அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் மறைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதோட இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இலங்கைக்கு வரத்துக்கு ஃப்ரீ விசா கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இவர்கள் செஞ்ச வெளிநாட்டு இவர்களுடைய இருக்கக்கூடிய வெளிநாட்டு உறவுகள். இஸ்ரேலுக்கு ஃப்ரீ விசா கொடுக்கிறதும் இந்த இந்தியாவுடன் சைன் பண்ணின ஒப்பந்தத்தை மறைச்சி வைக்கிறது, அதுதான் இவர்களுடைய வெளிநாட்டு கொள்கை என்று தான் எங்களுக்கு தெளிவாக விளங்கி வருது. அப்படி இல்லாமல் ஜனாதிபதி அவர்கள் கச்சத்தீவுக்கு அன்று போனார்கள். அவர்கள் கச்சத்தீவுக்கு போனது நாங்கள் கண்டது அவர்களுடைய பிஸி ஷெடியூல் கச்சத்தீவு போகிறது, அதுதான் அவர்களுடைய பிஸி ஷெடியூல். எனவே இப்போது எங்களுக்கு விளங்கக்கூடிய காரணம் என்னென்றால், ஜனாதிபதி அவர்களும் இந்த அரசாங்கத்துக்கும் தெளிவாக அவர்களுக்கு வெளிநாட்டுகளோட சம்பந்தப்படுத்தக்கூடிய அவர்களுடைய உறவை முன்னேற்றக்கூடிய கொள்கை ஒன்று இல்லாத காரணத்தால் நாங்கள் பல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல விடயங்கள் பல சலுகைகள் இல்லாமல் போகுது என்று எங்களுக்கு தெளிவாக விளங்க வருவது என்று நான் கூற விரும்புகிறேன். அதே போல தான் நாங்கள் அன்று கண்டோம், ஜனாதிபதி அவர்கள் கச்சத்தீவுக்கு பேசியிருந்தார்கள். அந்த கச்சத்தீவுக்கு போனதே இந்தியாவில் இருக்கக்கூடிய விஜய் என்று சொல்லக்கூடிய நடிகன் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே அவர் கச்சத்தீவை பற்றி சம்பந்தப்படுத்தி ஒரு பேசினார்கள். நான் சொல்ல வேணும், விஜய் என்று சொல்றது இப்போது தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். அவர் இன்னும் அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ ஆகவும் இல்லை, அவர்கள் இன்னும் முதலமைச்சராகவும் இல்லை, அவர்கள் இன்னும் இந்தியாவிலே பாராளுமன்றத்துக்கும் இன்னும் போகவில்லை. அதனால விஜய்க்கு விட தமிழ்நாட்டிலே பெரிய தலைவர்கள் இருந்தார்கள். கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களும் இந்த கச்சத்தீவை பற்றி பேசினார்கள். அதனால கச்சத்தீவை பற்றி முடிவெடுக்கிறது தமிழ்நாட்டிலே இருக்க அரசாங்கம் அல்ல, இந்தியாவிலே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் தான் கச்சத்தீவை பற்றி முடிவெடுக்கிறது. அதனால விஜய இன்று தேர்தலில் மக்களுடைய கவர்ச்சியை எடுக்கிறதுக்கு, மக்களுடைய வாக்குகளை எடுக்கிறதுக்கு பல அரசியல் ரீதியாக பல பேச்சுக்கள் பேசுறது. அனுகுமார் திசாநாயக்கையும் இப்படி பேசினார் தேர்தல் காலத்தில். மக்களுடைய வாக்குகளை எடுக்கிறதுக்கு, மக்களை கவரிக்கிறதுக்கு பல இப்போ செய்ய இயலாத எவ்வளோ அந்த செய்ய இயலாத பல வாக்குறுதிகள் அனுகுமார் திசாநாயக்கம் அந்த தேர்தல் காலத்தில் வழங்கினார். அதே போலதான் இப்ப விஜயம் வழங்கிக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே நான் சொல்ல விரும்புகிறது, ஜனாதிபதி அவர்களே இந்த கச்சத்தீவு சம்பந்தமாக முடிவு எடுக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், அப்படியா இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அல்ல, மத்திய அரசாங்கம் தான் இந்த முடிவை எடுக்கிறது. அதனால நீங்கள் கச்சத்தீவு அல்ல போக வேணும், நீங்கள் போங்க ஆறுகம்பே, நீங்கள் போங்க வெளிகமே. இன்று இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நபர்கள் இலங்கைக்கு வந்து, ஐடிஎஃப்ல இருக்கக்கூடிய நபர்கள் இலங்கைக்கு வந்து அவர்கள் செய்கிற அநியாயங்கள் இன்று நீங்கள் ஆறுகம்பைக்கு போனால் பார்த்துக்கொள்ளையும். இன்று எங்களுடைய நாட்டுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக இன்று வந்திருக்கிறது. இது தேசிய பாதுகாப்பு இன்று இஸ்ரேலுடைய இந்த நாட்டுக்கு இஸ்ரேலுக்கு வரக்கூடிய ஃப்ரீ விசா நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. அதன் மூலமா எதிர்காலத்தில் அவர்கள் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் ஒரு பெயைக்கு அவர்கள் அடித்திருக்கிறார்கள், ஒரு பெண்மணிக்கு அடித்திருக்கிறார்கள். அந்த அடித்தவர்கள் அதே ஆண்டு அவர்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறது. ஆனால் பலஸ்தீனுடைய ஆதரவா, அவர்களுக்கு ஆதரவா டெலிபோன்ல ஒரு போட்டோ இருந்தது என்று 90 நாள் பயங்கரவாத சட்டத்துக்கு கீழே நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தீங்க 90 நாள். ஆனால் இஸ்ரேல்ல இருந்து இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டில் இருக்க ஒரு பெண்மணிக்கு அடித்தால் ஒரே ஆண்டு அவருக்கு பேல் கொடுக்கக்கூடிய சட்டமும் இந்த நாளில் இருக்கிறது. அதனால ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் கச்சத்தீவு போறதுக்கு கச்சத்தீவுல அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, கச்சத்தீவுல மக்களும் இல்லை. அதனால ஆறுகம்பைக்கு சென்று வெளிகமைக்கு சென்று இந்த நாட்டிலே எதிர்காலத்தில் வரக்கூடிய சவால்கள் இருக்கிறது, பல அச்சுறுத்தல்கள் இன்று இருக்கிறது.
அதனால் நீங்கள் அதை பார்த்து அது சம்பந்தமாக முடிவெடுங்க என்று நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு கூற விரும்புகிறேன்.